யூ கான்ட் போர் வித் எம்டி கப் ரைட். நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே நேராக கிச்சன் போயிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிஃபன் லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நீங்களும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் லன்ச் எடுத்துகிட்டு ஒர்க் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இப்படி உங்கள் ரொட்டீன் போயிட்டு இருந்தது அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகிடுவீங்க. உங்களோட கோவத்தை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறவங்க மேலே தான் காட்டுவீங்க. இதை நீங்கள் பிரேக் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு சில செல்ஃப் லவ் ப்ராக்டிசஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா உங்களோட எமோஷனல் வெல்பீயிங்காக? காலையில் ஒரு நிமிஷம் எந்திரிச்சோன்னே கண்ணாடி பாருங்கள். கண்ணாடி பார்த்துட்டு உங்கள் கண்ணை பார்த்து உங்கள் நேம் சொல்லி ஐ லவ் யூ சொல்லிக்கோங்க. இந்த நாள் எனக்கு சூப்பராக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்லி உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அந்த நாளை தொடங்குங்க. அந்த நாள் முழுக்க வந்துட்டு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. திரும்ப தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கண்ணாடி பார்த்து ஒரு நிமிஷம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்ணாடி பார்த்துட்டு உங்கள் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிவிட்டு அந்த நாள் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களை யாரும் நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சாம்பார் நல்லாயிருக்கு, பொரியல் நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அவங்க பண்ண ஒர்க்கை எடுத்து நைட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு தூங்குங்க. இந்த ஒர்க் நீ சூப்பராக பண்ண இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாராட்டிட்டு தூங்குறப்போ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். உங்களோட எமோஷனல் வெல்பீங்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய செல்ஃப் லவ் ப்ராக்டிசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரீட் கேப்ஷன், ஹாப்பி உமன்ஸ் டே, செலிப்ரேட் யுவர் செல்ஃப்.